www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 21 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். காஷ்மீரில் தீவிரவாதிகளுடன் நடந்த துப்பாக்கி சண்டையில் தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் பலியாகியிருக்கிறார். ஊட்டியை சேர்ந்த மஞ்சுநாத் என்ற 25 வயது உடையவர் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன் ராணுவத்தில் சேர்ந்திருக்கிறார். தீவிரவாதிகளுடன் நடந்த கடும் துப்பாக்கி சண்டையில் ஈடுபட்ட போது மஞ்சுநாதன் வீர மரணம் அடைந்ததாக கோவையிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முப்படை தளபதிகள் மூத்த அமைச்சர்களுடன் பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று இரவு அவசர ஆலோசனை நடத்தினார் என்றும் இதில் பாதுகாப்பு படையினரின் ஆயத்த நிலை, நாட்டின் பாதுகாப்பு நிலை குறித்து முக்கியமாக விவாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம் மீது இந்திய ரயில்வே துறைகளில் பாதுகாப்பை அதிகப்படுத்துவதற்காக 3000 AK-47 ரக துப்பாக்கிகளை வாங்க இருப்பதாக ரயில்வே அமைச்சகத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கடந்த 4.5 ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு கச்சா எண்ணெயின் விலை மிகவும் குறைந்துள்ளது. அமெரிக்க டாலருக்கு 34 ரூபாயாக அது குறைந்துள்ளதாக நியூயார்க்கில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கல்கா சிம்லாவுக்கு இடையே விடுமுறை கால ரயில் ஒன்று சிம்லாவில் இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தரம்பூர் என்ற இடத்தில் விபத்துக்குள்ளாகியது. இதில் ஒருவர் இறந்ததாகவும் 3 பேர் காயமடைந்ததாக சிம்லாவில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐரோப்பிய நிறுவனத்துக்காக இஸ்ரோ ரூபாய் 400 கோடி செலவில் தயாரித்த செயற்கைக்கோள் ஒன்று பிரெஞ்சு கயானா ஏவுதளத்திலிருந்து இன்று ஏரியான் 5 ராக்கெட் மூலம் இன்று வெண்ணில் ஏவப்பட்டதாக இஸ்ரோவிலிருந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. டெல்லியில் இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை ஏற்பட்ட பயங்கர பனிமூட்டத்தால் 20 விமானங்கள் காலதாமதமாக வந்ததாகவும் 2 விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்காவின் பிரபல பத்திரிகையான நியூஸ்வீக் இதழ் வெளியிட்டுள்ள உலகில் 50 புகழ்பெற்ற மனிதர்கள் பட்டியலில் காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி அவர்களும் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். இந்த பட்டியலில் முதலிடத்தில் இருப்பவர் அமெரிக்க அதிபர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பராக் ஒபாமாவும், இந்தியாவிலிருந்து காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும் நடிகர் ஷாருக் கானும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். சோனியா காந்தி அவர்கள் 17வது இடத்திலும் ஷாருக் கான் அவர்கள் 41வது இடத்திலும் இருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் ஆஸ்பத்திரிகள், சத்துணவு கூடம், பள்ளி என 40,000க்கும் அதிகமான இடங்களில் இன்று போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. சென்னை கோபாலபுரம் இல்லத்தில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்த தமிழக முதல்வர் திரு கருணாநிதி அவர்கள் ஒரு குழந்தைக்கு மருந்து கொடுக்கிறார். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆரோக்கியமும் மாணவர்களும் என்ற விழிப்புணர்வு கண்காட்சியை கலந்து கொண்டு பார்வையிட்டார் என்று காஞ்சிபுரத்திலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை தேனாம்பேட்டை அண்ணா மேம்பாலம் அருகே அமெரிக்க தூதரக அலுவலகம் உள்ளது. நேற்று இரவு ஒரு நபர் தூதரக வளாகத்துக்கு வெளியே நின்று திடீரென தனது 2 செருப்புகளை கழற்றி தூதரத்துக்குள் வீசியதாகவும், திடீரென நடந்த இந்த சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த பாதுகாப்பு போலீசார் உடனே அவரை பிடித்திருக்கிறார்கள். அவருடைய பெயர் அப்துல் ரகுமான் என்றும் சென்னையை சேர்ந்தவர் என்றும் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜப்பானின் கிழக்கு கடலோர பகுதியில் உள்ள புகிஷா என்ற இடத்தில் பூகம்பம் ஏற்பட்டது. அதன் விரியம் ரிக்டர் அளவுகளில் 6.2 இருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியாவுக்கு எதிரான 2வது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் 3வது நாள் இன்று முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்தை 6 விக்கெட் இழப்பிற்கு 282 ரன்கள் எடுத்துள்ளது. இங்கிலாந்து தரப்பில் பீட்டர்சன் சதம் அடித்துள்ளதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. வானிலை அறிக்கை 21 டிசம்பர் 2008 பிற்பகல் 12 மணியில் எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியாமல் மிக சுத்தமாக இருக்கிறது. ஆனால் இந்திய பெருங்கடலில் அதிக மேகமூட்டங்களும், நேற்று அரபிக்கடலில் இருந்த மேகமூட்டங்கள் மேலே வடக்கு நோக்கி சென்றிருப்பதும் இந்த படத்தின் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
மீண்டும் நியூஸ் சமிட் செய்தி இருக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.